ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். லீலாவாரித நர்மதா ஜலவல லங்கேஷ கர்வாபக लीलावारित नर्मदा जलवल लंकेश गर्वापह श्रीमद्बाहुसहस्रमुक्त बहुशस्त्रास्त्रं निरुन्दन्नमुम् श्रीमद्बाहुसहस्रमुक्त बहुशस्त्रास्त्रं निरुन्दन्नमुम् चक्रे त्वय्यत वैष्णवेऽपि विफले बुद्ध्वा हरिं त्वां मुदा चक्रे त्वय्यत वैष्णवेऽपि विफले बुद्ध्वा हरिं त्वां मुदा ध्यायन्तं चित सर्वदोषमवधि शोकात् परं ते पदम् ध्यायन्तं चित सर्वदोषमवधि सोगात् परं ते पदम् लीलावारित नर्मदा जलवल लंकेश गर्वापह श्रीमद्बाहुसहस्रमुक्त बहुशस्त्रास्त्रं निरुन्दन्नमुम् लीलावारित नर्मदा जलवल लंकेश गर्वापह श्रीमद्बाहुसहस्रमुक्त बहुशस्त्रास्त्रं निरुन्दन्नमुम् चक्रे त्वय्यत वैष्णवेऽपि विफले बुद्ध्वा हरिं त्वां मुदा ध्यायन्तं चित सर्वदोषमवधि शोकात् परं ते पदम् चक्रे त्वय्यत वैष्णवेऽपि विफले बुद्ध्वा हरिं त्वां मुदा ध्यायन्तं चित सर्वदोषमवधि सोगात् परं ते पदम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். லீலாவாரித்த கார்த்தவீரியன் முன்பொரு முறை விளையாட்டாக தடுத்த நர்மதா ஜலவலத் நர்மதையாற்றின் நீரில் மூழ்கிச் சுழன்ற லங்கேச கர்வ அபக ராவணனது ஆணவத்தை அழித்தவையும் ஸ்ரீமத் பாகு சகசிரமுக்த பெருமை வாய்ந்த 1000 கைகளாலும் எய்த பகுசஸ்திர அஸ்திரம் எண்ணற்ற படைக்கலங்களையும் தெய்வீக அஸ்திரங்களையும் உடைய அமும் நிருந்தன் அவனை நீங்கள் எதிர்த்து தடுத்து நிற்க அதத்வயி மேலும் அவன் உங்கள் மீது ஏவிய வைஷ்ணவே சக்கரே அபி விஷ்ணுவுக்குரிய சக்கராயுதமும் கூட விபலே பயனற்று போனபோது துவாம் ஹரிம் புத்வா உங்களை திருமாலாக உணர்ந்து முதா தியாயந்தம் மகிழ்ச்சியுடன் தியானித்தான். சித சர்வதோஷம் இந்த இதுக்கு 2 மீனிங் இருக்குது. அவனுடைய பாபங்கள் யாவும் களையப்பட்டன, அவனுடைய புஜங்கள் யாவும் அறுக்கப்பட்டன. அப்படிப்பட்ட அவனை அவதீகி நீங்கள் கொன்றீர்கள். சக அவன் தே பரம்பதம் அகாத் உங்களுடைய பரமபதமான வைகுண்டத்தை அடைந்தான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். லீலாவாரித நர்மதா ஜலவல லங்கேஷ கர்வாபக ஸ்ரீமத்பாகுசஹஸ்ரமுக்த बहुशस्त्रास्त्रं निरुन्दन्नमुम् चक्रे त्वय्यत वैष्णवेऽपि विफले
बुद्ध्वा हरिं त्वां मुदा ध्यायन्तं चित्तसर्वदोषमवधीत् शोकात् परं ते पदम्. கார்த்தவீரிய அர்ஜுனன் எப்பேற்பட்ட வீரன்கிறத இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்லி காட்டுறார். அவனுக்கு 1000 கைகள். அவன் ஒரு ஆற்றில் இறங்கி ஸ்நானம் பண்ண, ஜலக்கிரீடை பண்ண இறங்கினான்னா அந்த ஆறு ஓடாமல் அப்படியே அவனோட 1000 கைகளாலும் அணை போல தடுத்துருவானான். அந்த மாதிரி நர்மதையோட ஆற்றில் ஜலக்கிரீடை பண்ணுறச்ச அவன் தன்னோட 1000 கைகளால் நர்மதை நதியோட போக்கை அணை போட்டு தண்ணீரை தேக்கிட்டான். அந்த சமயத்தில் நர்மதை ஆற்றின் கரையில் பூஜை செய்து கொண்டிருந்த ராவணனை அந்த தேங்கின நீரில் மூழ்க வச்சு திக்குமுக்காட வைக்கிறான். அப்படிப்பட்ட கார்த்தவீரிய அர்ஜுனன் தன் 1000 கைகளாலும் பல அஸ்திர சஸ்திரங்களை உங்கள் மீது ஏவிய போது நீங்கள் அசராமல் எதிர்த்து நின்றீர்கள். கார்த்தவீரிய அர்ஜுனன் தத்தாத்திரேயருக்கு முன்னால் பக்தியோட சேவை செய்தபோது அவர் விஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தோட ஒரு அம்சத்தை உடைய ஒரு சக்கரத்தை அவனுக்கு கொடுத்திருந்தாராம். அந்த சக்கரத்தை பரசுராமர் மீது இப்போ அவன் ஏவினான். ஆனால் அதாலையும் பரசுராமரை எதுவுமே செய்ய முடியல. அதுவும் பயனற்று போச்சு. நீங்கள் சக்கராயுதத்தையே எதிர்கொள்ள முடிவதை கண்டதும் கார்த்தவீரியார்ஜுனன் நீங்கள் விஷ்ணுவே என்று உணர்ந்தார். நமக்கு முன்னாலே தெரியும், அவன் உங்கள் பகவான் விஷ்ணுவோட கரத்தினாலே கொல்லப்படணும் அப்படின்னு தானே அவன் வரமாங்கின்றிருக்கான். அதனால் இவர் விஷ்ணு தாங்கிற புரிஞ்சிட்ட உடனே என்ன செய்கிறான்னா அப்படியே போரை நிறுத்திட்டு தியானத்தில் ஆழ்ந்துடுறான். அப்போது பரசுராமர் என்ன பண்ணுறாருங்கிறத ஒரு வார்த்தையில் சொல்கிறார். சித்த சர்வதோஷம் அப்படின்னு பட்டதிரி சொல்கிறார். அதுக்கு 2 அர்த்தம். ஒரு அர்த்தம், பரசுராமர் அவனோட 1000 கைகளையும் வெட்டினார். இன்னொன்று, அவனோட பாபங்கள் யாவும் களையப்பட்டன. இந்த 2 அர்த்தமும் இந்த ஒரே வார்த்தையில் வர மாதிரி பட்டதிரி அமைச்சிருக்கார். அந்த மாதிரி அப்படி அவனுடைய கைகளை எல்லாம் வெட்டின பிறகு நீங்கள் அவனை கொன்றீர்கள். அவன் உங்களது பரமபதமான வைகுண்டத்தை அடைந்தான்.